பயங்கரவாதிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுற அன்னோன் கன்மேன். சால்வோ மோட்ல சக்சஸ்ஃபுல்லாக சோதனை செய்யப்பட்டிருக்கிற மேட் இன் இந்தியா மிசைல். தாய்வான் மூலமாக சைனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிற இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் மூவ். S-400 டெலிவரி. டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸை டேங்க் ஹண்டர்ஸாக மாற்ற போகிற புது ஆயுதம் உள்ளிட்ட இந்தியன் டிஃபென்ஸ் செக்டரில் நடந்த முக்கியமான விஷயங்களுடைய அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னோன் கன்மேன் பாகிஸ்தானில் பல அதிரடியான சம்பவங்களை இந்த வாரம் செஞ்சுருக்காங்க. முதல் சம்பவத்தில் அன்னோன் கன்மேன் போட்டு தள்ளினது ஷேக் யூசுப் அஃப்ரிடி அப்படிங்கிற பயங்கரவாதியை. அன்னோன் கன்மேன் எலிமினேட் பண்ணியிருக்கிற ஷேக் யூசுப் அஃப்ரிடி LET பயங்கரவாத அமைப்பில் கமாண்டர் ரேங்க்ல உள்ள ஒரு பயங்கரவாதி. LET பயங்கரவாத அமைப்புடைய தலைவனான ஹஃபீஸ் சையதோடைய க்ளோஸ் அசோசியேட்டாக அறியப்படுற ஷேக் யூசுப் அஃப்ரிடியோடைய எலிமினேஷன் இந்த பயங்கரவாத அமைப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் இந்த ஷேக் யூசுப் அஃப்ரிடி ஒரு டெரர் ரெக்ரூட்டர், அதாவது பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கிறவன். பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா பகுதியை பேஸாக கொண்டு செயல்படுற இவன் பல இளைஞர்களை பயங்கரவாதிகளாக மாற்றிருக்கான். ஷேக் யூசுப் அஃப்ரிடியை அவனுடைய பேஸான கைபர் பக்துன்வாவில் வச்சு அன்னோன் கன்மேன், அதாவது அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இது வரைக்கும் எந்த அமைப்பும் இவனுடைய கொலைக்கு பொறுப்பேற்றுக்கல. பாகிஸ்தானில் இவனுக்கு முன்னாடி பல பயங்கரவாதிகள் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இவனோட கொலையும் அதே ஸ்டைலில் நடந்திருக்கிறதுனால இது அன்னோன் கன்மேனுடைய வேலையாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஷேக் யூசுப் அஃப்ரிடி நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒரு அறிஞர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மீடியா சொல்கிற அந்த அறிஞர் வேற யாரும் இல்லை, ஷேக் யூசுப் அஃப்ரிடி தான். ஒரு பயங்கரவாதியை அறிஞர்னு சொல்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற இன்னொரு பயங்கரவாத அமைப்பு தான் JEM. இந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவன் சல்மான் அசார். இந்த அமைப்பில் இவன் கமாண்டர் ரேங்க்ல இருந்தான். இது மட்டும் இல்லாமல் இவன் JEM உடைய தலைவனான மசூத் அசாரோட க்ளோஸ் அசோசியேட்டாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். இந்தியாவில் நடந்த புல்வாமா அட்டாக் உள்ளிட்ட பல பயங்கரவாத தாக்குதல்களில் இவனுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இந்த நிலைமையில சல்மான் அசார் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கான். ஆரம்பகட்ட விசாரணையில் ஒரு அன்னோன் வெஹிக்கிள் அடிபட்டு இவன் உயிரிழந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த வெஹிக்கிளை அன்னோன் கன்மேன் ஓட்டிட்டு வந்து சல்மான் அசாரை அடித்து தூக்கி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற இன்னொரு பயங்கரவாத அமைப்புடைய பேர் ஹிஸ்புல் முஜாஹிதீன். இந்த பயங்கரவாத அமைப்பில் அகமது சஜாத் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் இருந்தான். இவன் காஷ்மீருடைய பாரமுல்லாவை சேர்ந்தவன். ஆனால் பயங்கரவாதி ஆனதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு போயிட்டான். பாகிஸ்தான்லேருந்து செயல்பட்ட அகமது சஜாதோட பயங்கரவாத செயல்களால் இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக காஷ்மீரில் பல அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் மர்மமான முறையில் அகமது சஜாத் உயிரிழந்திருக்கான். இப்போ கொஞ்ச நாளாகவே அன்னோன் கன்மேனுடைய செயல்பாடுகள் அதிகமாகிருக்கு. ஒரே வாரத்தில் பாகிஸ்தானுடைய 3 பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 3 கமாண்டர்ஸ் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ரஷ்யா S-400 அடுத்த ஸ்குவாட்ரனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டமோட ப்ரீ செக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்யப்பட்டு இந்த சிஸ்டம் இப்போ இந்தியாவுக்கு டிஸ்பேச் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா புதுசாக வர S-400 மே மாதத்துக்குள்ளேயே இந்தியா டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ரஷ்யா கிட்டேருந்து நாம் 5 S-400 சிஸ்டம்ஸை வாங்குறதுக்காக டீல் போட்டோம். இந்த டீலின் படி ரஷ்யா 3 S-400 சிஸ்டம்ஸை சொன்ன நேரத்துக்கு நமக்கு டெலிவர் பண்ணினாங்க. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம டிப்ளாயும் பண்ணிட்டோம். மீதம் இருக்கிற 2 S-400 டெலிவர் பண்ணுறதுக்குள்ள ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில போர் ஏற்பட்டுச்சு. இந்த போரின் காரணமாக தயாரிக்கப்படுற எல்லா S-400 சிஸ்டம்ஸையும் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ரஷ்யா வச்சுக்கிட்டாங்க. இதன் காரணமாக மீதம் இருந்த 2 S-400 சிஸ்டமுடைய டெலிவரி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில S-400 ப்ரொடக்ஷனை ரஷ்யா அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இப்போ நார்மல் ஆனதுனால S-400 டெலிவரி இப்போ ரெஸ்யூம் ஆகியிருக்கு. மீதம் இருந்த 2 S-400 சிஸ்டம்ஸில் ஒன்று மேலே டெலிவர் ஆக போகுது, இன்னொன்று இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளே டெலிவர் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. மீதம் இருக்கிற 2 S-400 சிஸ்டம்ஸ் கூடவே S-400க்கு தேவையான 280 ஷார்ட் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வாங்கி ரீஸ்டாக் பண்ணிக்க போகிறோம். பாகிஸ்தானோட மெயின் வெப்பன் சப்ளையர்னா அது சைனா தான். பாகிஸ்தான் பயன்படுத்துகிற மிசைல்ஸில் ஆரம்பித்து சப்மரைன்ஸ் வரைக்கும் எல்லாமே சைனா கொடுத்தது தான். பாகிஸ்தான் நல்லா பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயுதங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்கல. பாகிஸ்தானை பலப்படுத்துறதன் மூலமாக இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பாகிஸ்தானுக்கு சைனா பல விதமான ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு வராங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல டெக்கேட்ஸாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எப்படி இந்தியாவுடைய எதிரியை பலப்படுத்தி இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு வராங்களோ அதே மாதிரி சைனாவுடைய எதிரியை பலப்படுத்தி சைனாவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. சைனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரினா அது தாய்வான் தான். தாய்வான் ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கிறதுனால சைனாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க தாய்வான். இவ்வளவு நாளாக அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்திட்டு இருந்த தாய்வான் இப்போ அவங்களே சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களை கொண்ட உலகத்தோட மிகப்பெரிய கடற்படை சைனா கிட்ட இருக்கு. அவ்வளவு பெரிய சைனீஸ் நேவியை எதிர்கொள்ள சப்மரைன்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாய்வான். தாய்வானோட ஹைகூன் கிளாஸ் சப்மரைன்ஸை தயாரிக்க 7 நாடுகள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த 7 நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு நம்மளுடைய இந்தியா.
இந்தியன் இன்ஜினியர்ஸும் சப்மரைன் எக்ஸ்பர்ட்ஸும் தாய்வானோட ஹைகூன் கிளாஸ் சப்மரைன்ஸ் உடைய ஹல் டிசைன்லையும் சிஸ்டம் இன்டிகிரேஷன்லையும் பெரிய அளவுக்கு உதவி இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் அந்த சப்மரைன்ஸுக்கு தேவையான காம்போனன்ட்ஸையும் சப்சிஸ்டம்ஸையும் தாய்வானுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது எதுவுமே சைனாவுக்கு தெரியாமல் ரகசியமாக நடந்திருக்கு. தாய்வானுடைய சப்மரைன்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் இந்த நியூஸ் வெளியில் வந்திருக்கு. தாய்வான் அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களை தயாரித்து அவங்க கடற்படையில் இணைக்க ஆரம்பித்தாங்கன்னா அதை எதிர்கொள்ள சைனாவும் அதிக கப்பல்களை தாய்வானுக்கு பக்கத்திலேயே நிலைநிறுத்தி ஆகணும். சைனா தாய்வானுக்கு பக்கத்தில் பிஸியாக ஆரம்பித்தாங்கன்னா அது இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவுடைய ஆதிக்கத்தையும் செயல்திறனையும் பெரிய அளவுக்கு குறைக்கும். ஸோ இந்தியா தாய்வானுக்கு சப்மரைன்ஸை கட்டமைக்க உதவி இருக்கிறது வெறும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் கிடையாது. இது சைனாவை எதிர்கொள்ள இந்தியா எடுத்திருக்கிற லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்க்கப்படுது. இந்தியன் நேவியும் DRDOவும் கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய குறுகிய தூர ஏவுகணையான NASM-SR ஏவுகணைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. இந்த மிசைலை நம்ம ஏற்கனவே பல தடவை சோதிச்சிருக்கோம். இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னா, முதல் தடவையாக இந்த மிசைலை சால்வோ மோடில் லான்ச் செஞ்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 2 மிசைல்ஸை லான்ச் பண்ணுறது தான் சால்வோ மோடுன்னு இங்கே சொல்கிறோம். NASM-SR உடைய விரிவாக்கம் நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச். இது ஒரு குறுகிய ரேஞ்ச் உள்ள மிசைல். இதோடைய ரேஞ்ச் 55 கிலோமீட்டர் தான். ஷார்ட் ரேஞ்ச் மிசைலாக இருந்தாலும் இது ஒரு ஹெவி மிசைல். இந்த மிசைலுடைய வெயிட் 380 கிலோ. இந்த 380 கிலோவில் 100 கிலோ வார்ஹெட், அதாவது வெடிபொருளோட எடை. ஒரே தாக்குதலில் கப்பலை மூழ்கடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இதில் இவ்வளவு வெடிபொருள் இருக்குது. இந்த மிசைலோட சால்வோ லான்ச் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ இருக்கிற போர்க்கப்பல்கள் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்துரும். ஆனால் அடுத்தடுத்து 2 ஏவுகணைகள் ஒரே இலக்கை நோக்கி வரும்போது கப்பல்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதல் ஏவுகணையை தடுக்கலாம். ஆனால் பின்னாடியே வர 2வது ஏவுகணை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து தப்பிச்சு அதோடைய இலக்கை தாக்க அதிக வாய்ப்பு இருக்குது. NASM-SR மிசைலோட சால்வோ லான்ச் டெஸ்ட் சக்ஸஸ் ஆகியிருக்கு. இந்த NASM-SR ஏவுகணைகளை இப்போ வெஸ்ட்லேண்ட் சீக்கிங் ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து சோதிக்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் MH-60R ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ்லையும் துரு MR ஹெலிகாப்டர்ஸ்லையும் இந்த மிசைல்ஸை இன்டிகிரேட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நாம் தயாரிக்க போகிற UHM ஹெலிகாப்டர்ஸ்லையும் இந்த மிசைல்ஸ் பொருத்தப்படும். எப்படி குறுகிய தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்க NASM-SR மிசைல்ஸை உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்க NASM-MR மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டுக்கிட்டு வருது. NASM-MR மிசைலுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 350 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது. NASM-MR மிசைல்ஸ் இன்னமும் சோதிக்கப்படலை. அதனால பல சோதனைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற NASM-SR மிசைல்ஸ் தான் முதல்ல கடற்படையில் இணைய போகுது. பாதுகாப்புத்துறைக்கு அதிகம் செலவு செய்கிற நாடுகளுடைய பட்டியல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சுருக்கமாக SIPRIன்னு சொல்லப்படுற அமைப்பு குளோபல் டிஃபென்ஸ் ட்ரெண்ட்ஸை ட்ராக் செஞ்சு பலவிதமான ரிப்போர்ட்ஸை வெளியிடுவாங்க. அப்படி SIPRI வெளியிட்டிருக்கிற 2025ஓட பிக்கஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் லிஸ்ட்டில் இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம், அதாவது 2024லையும் இந்த லிஸ்ட்டில் நாம் 5வது இடத்துல தான் இருந்தோம். ஒரு வித்தியாசம் என்னென்னா, 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாகிருக்கு. 2025 நாம் $92.1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 7.72 லட்சம் கோடி ரூபாயை டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணியிருக்கோம். 2024 கம்பேர் பண்ணும்போது இது 8.9% அதிகம். இந்த சடன் இன்க்ரீஸ்க்கு காரணம் போன வருஷம் பாகிஸ்தான் கூட நடந்த மோதல் தான். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. டிஃபென்ஸுக்காக நாம் செலவு பண்ணுற மாதிரி அமெரிக்கா 10 மடங்கு அதிகம் செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து சைனா, ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் இருக்காங்க. அமெரிக்காவை தவிர இந்த லிஸ்ட்டில் டாப் 5ல் இருக்கிற எல்லா நாடுகளுமே 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 டிஃபென்ஸுக்காக அதிகம் செலவு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய முக்கிய காம்படிட்டரான சைனா 2வது இடத்துல இருக்காங்க. $336 பில்லியன் சைனா அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் பாகிஸ்தான் 31வது இடத்துல இருக்காங்க. 2025 பாகிஸ்தானும் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. 2025 பாகிஸ்தான் சுமார் $11.9 பில்லியன் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. 2024 கம்பேர் பண்ணும்போது இது 11% அதிகம். உலகம் ஃபுல்லாக நடக்கிற போர்கள் மற்றும் மோதல்களின் காரணமாக இந்த வருஷம் பெரும்பாலான நாடுகளுடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் குறிக்குது. இப்போ வந்துருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட MI-17 V5 ஹெலிகாப்டர்ஸில் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஸ்பைக் நான் லைன் ஆஃப் சைட் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை பொறுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள வானத்திலிருந்து ஏவப்பட்டு நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய இந்த ஸ்பைக் ஏவுகணைகளை MI-17 V5 ஹெலிகாப்டர்ஸில் பொறுத்துறதன் மூலமாக இந்த ஹெலிகாப்டர்ஸுடைய லாங் ரேஞ்ச் அண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. MI-17 V5 ஹெலிகாப்டர்ஸ் வீரர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகவும் க்ளோஸ் ஃபயர் சப்போர்ட் கொடுக்கவும் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்பைக் மிசைல்ஸை இந்த ஹெலிகாப்டர்ஸில் இணைச்சதன் மூலமாக பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் உள்ள டார்கெட்ஸை கூட MI-17 V5 ஹெலிகாப்டர்ஸால் தாக்கி அழிக்க முடியும்.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 220க்கும் அதிகமான MI-17 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஹெலிகாப்டர்ஸில் மட்டும் ஸ்பைக் மிசைல்ஸை பொறுத்துனா போதும், அதுவே நம்மளுடைய ஹெலிகாப்டர் ஃப்ளீட்டுக்கு போதுமான ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை கொடுக்கும். இஸ்ரேலின் நிறுவனமான ரஃபால் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் தயாரிக்கப்படுற ஸ்பைக் மிசைல்ஸுக்கு 50 கிலோமீட்டருங்கிற லாங் ரேஞ்ச் இருக்கிறதுனால டார்கெட்டுக்கு பக்கத்தில் போகாமல் சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தபடியே இதை ஏவலாம். ஸ்பைக் மிசைல்ஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் கைடன்ஸை பயன்படுத்துறதுனால இதோடைய தாக்குதல் ரொம்பவே துல்லியமாக இருக்கும். இந்த மிசைல்ஸை பயன்படுத்தி டேங்க்ஸ், பங்கர்ஸ் உள்ளிட்ட பலவிதமான இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்ஸை இப்போ MI-17 ஹெலிகாப்டர்ஸில் இணைச்சிருக்கிறதன் மூலமாக MI-17 ஹெலிகாப்டர்ஸை லோ காஸ்ட் டேங்க் கில்லர்ஸாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மாற்றிருக்காங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.